சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகலேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானேன். நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மறிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து ஒய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நம. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வழங்கும் விஸ்வ ஹிந்து பரிஷத் நிர்வாகிகளே, இந்த சென்னை எஸ்கேஆர் இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாகிகளே, ஸ்ரீ ராமானுஜா பாத யாத்திரை ஆர்கனைசிங் கமிட்டி நிர்வாகிகளே, நான் இன்று இங்கு வர காரணமாய் இருந்த எனதருமை கல்லூரி தோழரும் பாலிய சிநேகிதரும் ஓய்வு பெற்ற டிஜிபி திரு பாலச்சந்திரன் ஐபிஎஸ் அவர்களே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதில் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கி தலைப்பு இன்றைக்கு ராமானுஜர் என்பதாகும். அதாவது ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து சென்றவர். அவர் நமக்கு இன்றைக்கி தேவையா, தேவையில்லையா? தேவைன்னா எப்படி, தேவை இல்லைன்னா எப்படி? இதுதான் இன்றைய சொற்பொழிவின் சாரம். இதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு உங்கள் முன்பு நான் வைக்கும் கருத்துக்கள் பாஷ்யக்காரர் என்றும் உடையவர் என்றும் பக்தியோடு அழைக்கப்படும் இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய புனிதமான வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில சம்பவங்கள், ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், அதை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் பின்பழகிய பெருமாள்ஜியர் சுவாமிகள் எழுதிய வார்த்தா மாலை என்ற புத்தகம். வார்த்தா மாலைன்னா செய்தி தொகுப்புன்னு அர்த்தம். இப்போ கூட சம்ஸ்கிருத செய்தி வாசிக்கிற போது வார்த்தான்னு சொல்லுவாங்க. வார்த்தான செய்தி. ராமானுஜருடைய மற்றும் பல்வேறு ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களின் தொகுப்பு வார்த்தாமாலை. அந்த வார்த்தாமாலையிலே உள்ள செய்திகள் 1ஆம் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 3ஆம் வார்த்தை என்று இருக்கும். அதில் முதல்ல 105வது வார்த்தை, அதாவது ராமானுஜரோடு தொடர்புள்ள செய்திகள் மட்டும் இப்போ சொல்கிறேன். ஒரு தடவை ராமானுஜருடைய சீடர்களில் ஒருத்தர் ஏகாயன மார்க்கத்துக்கு போயிட்டாராம். ஏகாயன மார்க்கம்னா என்னன்னா, எங்களுக்கு மகாலட்சுமி வேண்டாம், பெருமாள் மட்டும் இருந்தால் போதும் என்று வழிபடக்கூடிய ஒரு வைஷ்ணவ மார்க்கம். அப்படி ஒன்று இருந்தது அந்த காலத்தில். ஆனால் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவம் என்று கொண்டு வந்தார். மகாலட்சுமி இல்லாமல் வைஷ்ணவம் இல்லை. இப்போ கூட நாமதாரிகள் நெத்தியில் பார்த்திங்கன்னா நடுவில் அவங்க வரையக்கூடிய சிகப்பு கோடு திருமகளை குறிக்கும், மகாலட்சுமியை குறிக்கும். அப்போ அவர் சொன்னார், தம்பி எங்களுக்கு மகாலட்சுமி வேண்டாம்,
விஷ்ணு போதும் என்று சொல்லக்கூடிய ஏகாயன மார்க்கம் தப்பு என்று சொல்லி துவய மந்திரத்தை அவருக்கு ஆதாரமாக உபதேசித்தாராம். துவயம் என்பது திருமகளுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கும். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதியே நாராயணாய நமக என்று. மகாலட்சுமி இல்லாமல் பெருமாள் இல்லை என்று திருமகளுக்கு அழுத்தம் கொடுத்து மகாலட்சுமிக்கு முதலிடம் கொடுத்து வலியுறுத்தி சொன்னார். இந்து சம்பிரதாயத்திலே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் கூட ஒவ்வொரு பெண்ணும் திருமகள் அம்சம் மகாலட்சுமியினுடைய அம்சம் என்ற ஒரு கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அதாவது பெண் இல்லாமல் குடும்பம் இல்லை, மனைவி இல்லாமல் வீடு இல்லை என்ற ஒரு தத்துவம். இது ராமானுஜர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மறைமுகமான போதனை. ஒரு வீட்டில் இருக்கிற மனைவியை இந்து சம்பிரதாயப்படி கிரகலட்சுமி என்று சொல்லுவார்கள், இல்லத்து திருமகள். அப்படி இருக்கிற போது அவளுக்கு திருமகளுக்கு உரிய ஒரு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும், அவள் கௌரவிக்கப்பட வேண்டும். மனுஸ்மிருதியிலே எந்த வீட்டிலே பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டை விட்டு திருமகள் நீங்கி விடுகிறாள் என்று மனு சொல்கிறார். அப்போது இந்த காலத்திலே பெண் கொடுமை அதிகமாகி கொண்டு வருகிற இந்த சமுதாயத்தின் போக்கிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்ரீ வைஷ்ணவத்திலே பெண்மை மிகவும் போற்றப்படுகிறது. இது ராமானுஜர் நமக்கு தெரிவிக்கக்கூடிய இன்றைய சமுதாய கருத்து. அடுத்து 183வது வார்த்தை. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளை உறங்காவலிதாசர் என்ற ஒருவர் விபீஷணன் ராமனிடம் சரணடைந்த கட்டத்தை பற்றி பேச்சு வந்தபோது ராமானுஜர்கிட்ட கேட்டாராம், விபீஷணன் சரணாகதி அடைந்த போது இவன் அரக்கரினத்தைச் சேர்ந்தவன், இவனை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று அங்கிருந்த வானரங்கள் கல்லும் தடியும் தூக்கினவே. அப்படி இருக்கிற போது நாமெல்லாம் என்ன தைரியத்தில் பெருமாள்கிட்ட போகிறது என்று கேட்டாராம். அப்போ ராமானுஜர் சொன்னார், எனக்கு பெரிய நம்பிகள் தஞ்சம், உமக்கு நான் தஞ்சம் அப்படின்னார். அதாவது நீ பெருமாள்கிட்ட போய் சரணடைஞ்சால் தானே அந்த பிரச்சனை வருது, நானே கதி நீர் ராமானுஜரே போதும் என்று இருக்கு. அப்போது இன்றைக்கி வரைக்கும் வைஷ்ணவத்தில் யாருக்கு முக்கியத்துவம் என்றால் ராமானுஜருக்கு தான் முக்கியத்துவம். ராமானுஜ சம்பிரதாயம் என்று தான் பேர். அது நீங்கள் பெருமாளுடைய மனசு கோபப்படும்படியாக நடந்து கொண்டால் கூட உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, வாழ்வு உண்டு. ஆனால் ராமானுஜரை புறக்கணித்தால் உங்களுக்கு பாக்கியமில்லை. அப்போது இன்றைக்கி ராமானுஜருக்கு 1000வது ஆண்டு கொண்டாடுகிறோம் என்றால் இதில் அவருக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை, அவருக்கு ஒன்றும் நன்மை இல்லை. அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். நன்மை அடைவது நாம தான், அவர் இல்லை. அப்போது ஸ்ரீமதி ராமானுஜாய நமக எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்ற இந்த மந்திரம்தான் நம்மை காக்கும். ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை விட ராமானுஜா என்ற 4 எழுத்து மந்திரமே உயர்ந்தது என்பது வைஷ்ணவத்தினுடைய கொள்கை. ராமானுஜரே கதி என்று இருக்க வேண்டியது என்பது அடுத்த செய்தி. 196வது வார்த்தை. ராமானுஜர் சோழராஜாவினாலே உயிருக்கு பயம் ஏற்பட்ட போது கர்நாடகாவுக்கு போயிட்டார், மைசூர் மாநிலத்துக்கு போயிட்டார். அங்கே மேலக்கோட்டை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவர் மாறு வேஷத்தில் இருந்தார். சன்னியாசி போல காஷாயம் அணிந்திருந்தால் சோழனுடைய ஆட்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அஞ்சி அவர் மாறு வேஷத்தில் இருந்தார். வெள்ளை சாத்திய காலம் என்று சொல்லுவார்கள். அப்போது ஒரு ஊரில் தொடர்ந்து தங்க மாட்டார், ஊருக்கு ஊர் மாறிக்கிட்டு இருப்பார், வீட்டுக்கு வீடு மாறிக்கிட்டு இருப்பார். பல சமயம் அவருக்கு ஆகாரம் கிடைக்காது. அப்படி இருந்தபோது திருமலை நல்லான் என்ற
அவருடைய சீடர்களில் ஒருவர் சில வேட ஜனங்களை வைணவத்துக்கு மாற்றியிருக்கிறார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு சமாசிரயம் செய்வித்து மாற்றியிருக்கிறார். அந்த வேட சிஷ்யர்களில் சில பேர் ராமானுஜரை வந்து சேவித்து ராமானுஜர்கிட்ட, நாங்கள் தேனும் தினைமாவும் கொண்டு வந்திருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்போது ராமானுஜர் வந்து தடை சொல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு உண்டார். இங்கே நீங்கள் யோசிக்கணும், ராமானுஜர் மிக உயர்ந்த வர்ணத்தைச் சேர்ந்தவராக கருதப்பட்ட காலம், பிராமண வர்ணத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு உணவு கொடுத்தவர்கள் வேடர்கள். வேடர்கள்னால் இந்த காலத்து பாஷையில் சொல்ல போனால் நம்ம ஜிப்சிஸ் மாதிரின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் கொடுத்த தேனும் தினைமாவும் அவர் உண்டார். அதை எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கும் கூட சில பேர் நாங்கள் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுவோம், ஆனால் நாங்கள் மற்றவங்க வீட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை, நாங்கள் வசதி அவங்க மட்டம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இன்றைக்கும் சமுதாயத்தில் இருந்து வருது. அது மாற வேண்டும் என்பதற்காக ராமானுஜருடைய வாழ்க்கை சம்பவம் ஒன்றை எடுத்து சொன்னேன். அடுத்து 283வது வார்த்தை, நடாதூர் ஆழ்வான் என்று ஒருவர், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், ராமானுஜருடைய சிஷ்யர்களில் ஒருவர். அவரும் இன்னொரு வைணவரும் ஒரு சாலை வழியை போய் கொண்டிருக்கிற போது எதிரே ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர், நம்ம பறையர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி ஒருத்தர் இந்த எதிர வந்தாராம். அப்போ இந்த நடாதூர் ஆழ்வானுடைய கூட வந்த வைஷ்ணவர், ஏய் பிராமணர் வர்றாரு, தள்ளி போப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த நடாதூர் ஆழ்வான் சொன்னாராம், அவனை நீ பறையன்னு சொல்கிறியா? திருப்பாணாழ்வார் கூட பறையன் இல்லை, நான் தான் பறையன். ஏண்டான்னா பல ஜென்மங்களாக பகவானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவை எனக்கு சொந்தமாக நினைத்து கொண்டு அவருக்கு சொந்தமான இந்த உலக சாம்ராஜ்யத்தில் உள்ள ஆத்மாக்களை எனக்கு தோழர்களாக, உறவினராக, வேலைக்காரர்களாக ஆக்கி கொண்டு ஆத்ம சோரம், ஆத்மாவை திருடுதல் என்ற பாவத்தை செய்தேன். நான் தான் பறையன், அவனை பறையன் என்று சொல்லாதே என்று சொன்னார். அப்போது இது 1000 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். அப்போது பிறரை தாழ்ந்த ஜாதி என்று சொல்லுவதற்கு முன்பு நீங்கள் யார் என்று சிந்திக்க வேண்டும். அப்போ நடாதூர் ஆழ்வான் தன்னை அப்படி தாழ்த்தி கொண்டு சொல்கிறார் என்றால் இதெல்லாம் ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய போதனை. பிறரை மட்டப்படுத்தி தாழ்த்தி பேசுவதற்கு யாருக்குமே யோகிதை இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்து 288வது வார்த்தை, ராமானுஜர் திருப்பதி போகும்போது ஒரு யாதவ சிஷ்யர் வந்து அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாராம். பால் சாப்பிட்டார். அவர் திரும்ப திருமலையிலிருந்து இறங்கி வரும்போது திரும்பவும் அதே சிஷ்யர் வந்து பால் கொடுத்தாராம். எதுக்கு இப்படி கொண்டு வந்து கொடுக்குறீன்னு கேட்டபோது, போன தடவை நான் கொடுத்தப்ப ரொம்ப ரசித்து குடிச்சிங்க, அதுக்காக இப்போ கொண்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ ராமானுஜர் என்ன நினச்சார், இவன் போன தடவை கொடுத்த போது இவன் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக குடித்தேன். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நான் இவன் கொடுக்குற பாலுக்கு அடிமைன்னு நினச்சிக்கிட்டான், அந்த நாக்கு ருசிக்கு நான் அடிமைன்னு நினச்சிக்கிட்டான் என்று வருத்தப்பட்டு ஒரு நாள் முழுக்க அவர் உபவாசம் இருந்தார், சாப்பிடல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ராமானுஜர் வந்து நாக்கு சுவைக்கு மக்கள் அதிகம் அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ நாம் எல்லோருமே நாக்கு சுவைக்கு அடிமையாக இருக்கிறோம். அதை கட்டுப்படுத்துகிற போது தான் நமக்கு ஆன்மீகம் வளரும் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். இது வரைக்கும் வார்த்தா மாலையிலிருந்து சொன்னேன். இனிமேல் நான் சொல்ல போகிறது பல வியாக்கியானங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சில ஐதிஹியங்கள். ஐதிஹியங்கள்னால் சில பாரம்பரியமான நிகழ்வுகள்.
இதையெல்லாம் தொகுத்து நம்ம கீதாச்சாரியன் ஆசிரியர் டாக்டர் எம்.ஏ. வேங்கடகிருஷ்ணன் சுவாமிகள் வாழ்வும் வாக்கும் என்று ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கார். அது நம்பர் 7 சவுத் மாடல் ஸ்ட்ரீட் திருவல்லிக்கேணியில் கிடைக்கும். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். திருப்பாவை 12வது திருப்பாவையில் அனைத்து இல்லத்தோறும் அறிந்தேலோர் எம்பாவா என்று ஒரு இடம் வருது. பெண்களை ஆண்டாள் எழுப்புகிற போது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் இந்த மார்கழி நோன்பு கண்ணன் பெருமை என்று சொன்னபோது அதுக்கு உரையாசிரியர் விளக்கம் கொடுக்குறப்போ ராமானுஜரை போலே இந்த பெண் அனைவரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ராமானுஜருக்கு இருந்தது. அதுபோலே இந்த பெண் எழுப்புகிறாள் என்று உரை எழுதியிருக்கிறார். ராமானுஜருக்கு அவருடைய குருவாகிய திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் 18 முறை அவரை நடக்க வைத்து ரகசியத்தை சொன்னார். யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னார். ஆனால் இவர் ஆசையுள்ளோரெல்லாம் வாருங்கள் என்று அனைவருக்கும் உபதேசித்தார். எனவே ஆன்மீகம் குறைந்து வரும் இந்த காலத்திலே சாஸ்திரங்களை மூடி மறைக்காமல் ஆசைப்படுகிறவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். அடுத்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த சம்பவம் இது. ராமானுஜர் வீடு வீடாக போய் உஞ்ச விருத்தி பிக்ஷைக்கு போவார். அப்படி பிக்ஷை கிடைக்கிறது தான் அவர் சாப்பிடுவார். அப்படி பிக்ஷைக்கு போகிற போது சாலையிலே சில பிள்ளைகள் மணலிலே கோவில் கட்டி கால் விரலாலே பெருமாள் உருவத்தை வரைந்து விளையாட்டாக பெருமாள் கோயில் பூசை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ ராமானுஜர் அதை வேடிக்கை பார்த்தார். சின்ன பசங்கள்லாம் மணலில் பெருமாள் கோயில் கட்டி கால் நகத்தினாலே பெருமாள் படம் வரைஞ்சி அதுக்கு மணி அடித்து பூசை பண்ணுறாங்க. அப்போ அந்த பட்டாச்சாரியார் மாதிரி நடித்த பையன் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் மண்ணை எடுத்து பெருமாளுக்கு காட்டிட்டு அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ ராமானுஜர் என்ன பண்ணாரா, உடனே கையில் இருந்த பிக்ஷை பாத்திரத்தை தரையில் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு அந்த மண்ணை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டோம். இது ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ராமானுஜருடைய ஸ்தானத்தில் நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? சின்ன பிள்ளை ஏதோ விளையாடுது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் ராமானுஜருக்கு இருந்த பக்தி அவர்கள் சின்னஞ்சிறுவர்கள் என்ற கருத்தை மறைத்தது. அது மணல் என்று அவருக்கு தோன்றவில்லை. அதை வாங்கி சாப்பிட்டாராம். இது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பக்தி தான் முக்கியம். யார் அதை செய்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. இப்போது இன்றைக்கி கோவில்களில் அர்ச்சகர் சில சமயத்தில் கொஞ்சம் வயசு பையனாக இருப்பார். ஒரு 20 வயசு பையன், 18 வயசு பையன் அர்ச்சகராக இருப்பார். பெருமாளை சேவிக்கிற சேவார்த்திகள் 50 வயசு 60 வயசாக இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன நினைப்பு இருக்கும்? பொடி பையெல்லாம் நான் பார்க்க பிறந்த பையெல்லாம் இன்றைக்கி பூஜை பண்ணுறான்னு ஒரு நினைப்பு வரும். அப்படியெல்லாம் அபச்சாரமான கருத்துக்கள் வரக்கூடாது என்பதற்கு ராமானுஜருடைய வாழ்வில் நிகழ்ந்த இந்த சம்பவம் ஒரு முக்கியமான கருத்து. அடுத்து ஆளவந்தாருடைய, அதாவது ராமானுஜருடைய குருவாகிய ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே மாரநேயர் நம்பி என்று ஒருவர். அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர். இந்த காலத்தில் ஹரிஜன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜாதியை சேர்ந்தவர். ஆனால் அவர் வைஷ்ணவர் என்ற காரணத்துக்காக அவரை கௌரவமாக வைத்திருப்பார்கள். அவர் வைகுண்டம் போன போது, இறந்து போன போது, பெரிய நம்பிகள் என்ற ஆளவந்தாருடைய சிஷ்யர் ஒரு பிராமணனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளெல்லாம் செய்து அவரை வைகுண்டத்துக்கு வழி அனுப்பி வைத்தார். அப்போது எல்லோரும் பேசிக்கிட்டாங்க, அவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி,
இவர் போய் ஒரு பிராமணன் வந்து ஒரு அரிஜனுக்கு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ அவர் என்ன நோக்கத்தில் செய்தாருங்கிறத ராமானுஜர் நன்கு உணர்ந்திருந்தால் கூட எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சீடர்கள்லாம் குழுமி இருந்தபோது பெரிய நம்பிகளை கூப்பிட்டு, சுவாமி நீங்கள் பிராமணர், அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி, நீங்கள் போய் அவருக்கு ஈமக்கிரியெல்லாம் செய்யலாமா, பிரம்மமேத சம்ஸ்காரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாராம், ராமாயணத்தில் ஜடாயு ராவணனோடு போர் செய்து உயிரை விட்டான். அப்போது ராமன் அந்த ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகள்லாம் செஞ்சான். ராமன் வந்து சக்கரவர்த்தி மகன், சாக்ஷாத் பரமாத்மாவனுடைய அவதாரம். நான் ராமனை விட உயர்ந்தவனா, இல்லை மாரணையர் நம்பி ஜடாயுவோட தாழ்ந்தவரா? ஒரு பறவைக்கு சக்கரவர்த்தி திருமகன் செய்யலாம் என்றால் ஒரு மாரணையர் நம்பிக்கை ஒரு பிராமணன் செய்யக்கூடாதா என்று கேட்டார். அப்போ ராமானுஜர், இது எனக்கு தெரியும், எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னார். அப்போது இறைபக்தி என்ற வைணவ மனநிலை ஏற்பட்டவனுக்கு அங்கே ஜாதி பேதம் இல்லை. நான் சொல்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாலே ராமானுஜர் நடத்தின விஷயம். அதனாலே திருமால் அன்பு என்பது பெரும் செல்வம். அந்த செல்வம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை ஜாதியை வைத்தோ, தோற்றத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ எடை போடக்கூடாது என்பது இன்று நாம் ராமானுஜரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை ராமானுஜர் அடிக்கடி சொல்லுவாராம். அது என்ன அப்படின்னா, சம்சார விஷவிருட்சஸ்ய துவே பலேகி அமிர்தோபமே கதாச்சித் கேசவே பக்தி தத் பக்தை வா சமாகமம். அதாவது இந்த உலக வாழ்க்கை என்ற விஷ மரத்திலே 2 அற்புதமான பழங்கள் இருக்கின்றன. ஒரு பழம் இறைவன் மீது பக்தி என்பதாகும். இன்னொரு பழம், அதைவிட உயர்ந்த பழம், அது இறைவனுடைய அடியவர்கள் மீது உள்ள பக்தி அப்படின்னு சொல்லுவார். இறைவன் மேலே எல்லாருக்கும் பக்தி வந்துடும். இப்போ பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிடுங்கன்னு சொன்னால் எல்லோரும் கும்பிடுவாங்க. ஆனால் பெருமாளுடைய அடியவர்களை கும்பிடணும், அவங்க பெருமாளோட உயர்ந்தவங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டான். ஆனால் அந்த பக்குவம் வர வேண்டும் என்று சொல்வார். அதனால் பெருமாள் மேலே உண்மையான பக்தி இருந்தால் பெருமாளுடைய அடியவர்கள் வரைக்கும் அது சென்று அது பாய வேண்டும் என்பது ராமானுஜருடைய கருத்து. அடுத்த சம்பவம் என்னென்னா, ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறார். இவருக்கு ஒரு குரு போன்ற ஸ்தானத்தில் இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு செட்டியார். அவர் பிராமணர் இல்லை. அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவரை நலன் விசாரிக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் ஸ்ரீரங்கத்தை விட்டு போக முடியலை. அப்போது குழுமி இருந்த சீடர்களை பார்த்து, யாராவது காஞ்சிபுரம் போய் திருக்கச்சி நம்பிகளை எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு வருவீங்களான்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் கூட எழுந்திருக்கலை. ஏன்னா காஞ்சிபுரம் போனால் ராமானுஜரை விட்டு பிரிய வேண்டி வரும். யாரும் போகலை. அப்போது ராமானுஜருடைய குருவாகிய பெரிய நம்பிகள் எழுந்து, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் போய் திருக்கச்சி நம்பிகள் நல்லா இருக்காரான்னு விசாரிச்சுட்டு திரும்பி வந்து பதில் சொன்னாராம். இதில் என்ன விஷயம்னா, ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. ராமானுஜருடைய குரு பெரிய நம்பி போயிட்டு வந்தார். காரணம் என்னன்னா, வைஷ்ணவத்தில் ஒரு யுனிக் ஐடியா, ஒரு ஒப்பற்ற கருத்து என்னன்னா, குரு எப்படி சிஷ்யனுக்கு வணங்கத்தக்கவரோ அதுபோல ஒரு நல்ல சிஷ்யன் குருவால் வணங்கப்பட வேண்டியவன் என்ற கருத்து. சதாச்சாரியனுக்கும் சத் சிஷ்யனுக்கும் வாசி இல்லைன்னு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில்
இருக்கக்கூடிய ஒரு அரிய கருத்து. மற்ற சம்பிரதாயங்கள் இது இல்லை, நான் பார்த்துட்டேன். குருங்கிறவர் தான் வணக்கத்துக்குரியவர், சிஷ்யருங்கிறவர் தான் வணங்க வேண்டியவர். ஆயுசுப்புறம் இவர் வணங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், ஆயுசுப்புறம் குரு வணக்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமானுஜர் தான் குருவும் சிஷ்யனும் பக்குவம் உள்ளவர்களாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் வணக்கத்திற்குரியவர்களே அப்படின்னு சொன்னார். இது ஒரு நூதனமான கருத்து. அப்புறம் இன்னொரு கருத்து, ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை ராமானுஜர் தான் பார்த்து வந்தார். அன்னாடம் பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கணும், என்ன காய், என்ன கறி, எவ்வளவு பருப்பு, எவ்வளவு தயிர், எவ்வளவு சாதம் அவர் தான் சொல்லுவார். அதன்படி இவர்கள் நைவேத்தியத்துக்கு தயார் பண்ணி, தளிகை தயார் பண்ணி ரங்கநாத பெருமாள்கிட்ட கொண்டு போகிற போது ராமானுஜர் என்ன பண்ணுவாரா, இங்கே வாங்க கூப்பிடுவார். அதை பார்ப்பாரான். சரி போங்க உள்ளே போகிறான். உள்ளே போய் நைவேத்தியத்தை படைச்சிட்டு திரும்பி கொண்டு வரும்போது இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரான். அதை திறங்க அப்படின்னு பார்ப்பாரான். பார்த்துட்டு சரி போங்க பாரு. இப்படி 6 மாதம் பண்ணியிருக்காரு. இந்த நைவேத்தியம் பண்ணினவர்களுக்கு இது ஒன்றுமே புரியலை. இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்ம எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறாரா, போகும்போது செக்கிங் பண்ணுறாரு, வரும்போது செக்கிங் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு மண்டை குடையுது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் ராமானுஜரை வந்து கோவிலேருந்து திரும்பி நைவேத்தியம் வந்த பிறகு அதை பார்த்துட்டு சன்னதியை பார்த்து சத்தமாக சொன்னாராம், ரங்கநாதா, ஒரு நாளாவது நீ எல்லாரும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் எடுத்து சாப்பிடக்கூடாது ஐயா, கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குதே, எப்படி போகுதோ அதே மாதிரி வருது. 4 பேருக்கு உன் மேலே நம்பிக்கை ஏற்படுறாப்புல, அட கத்திரிக்காய் மிஸ்ஸிங், புளியோதரை மிஸ்ஸிங், அல்லது தயிர் சாதம் மிஸ்ஸிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இது அவருடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி ஜனங்கள்லாம் மேடையில் பேசுகிறாங்க, சாமிக்கு பொங்கல், சாமிக்கு புளியோதரைன்னு வைக்கிறாங்களே, சாமியாக சாப்பிடுது எல்லாம் இவன் வயிற்றுக்கு, அதனால தான் சமைக்கும்போது கரெக்டாக உப்பு இருக்கா, கரெக்டாக புளி இருக்கான்னு பார்த்து பார்த்து வைக்கிறான். ஏன்னா திரும்பி இவனுக்கு தான் வரப்போகுது. அப்போது என்ன மேடையில் விளக்கம் சொல்கிறான்னா, இது சாமிக்காக செய்கிறது இல்லை, மக்களுக்கு செய்யணும், அதை தான் அப்படி மறைமுகமாக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவறான கருத்து. மறைமுகமாக பகவான் தான் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்ற கருத்தை உணர்த்துவதற்கு ராமானுஜர் இப்படி செய்தார். இது ஒரு சம்பவம். அடுத்தது, இந்த ராமானுஜர் காலத்தில் இஸ்லாத்துக்கு போன முகலாயர்கள் பெருகிவிட்டார்கள். ஒரு வீதிக்கு ஒரு குடும்பமாவது முஸ்லீம் குடும்பம் இருக்கும். அப்புறம் இந்த வெள்ளைக்காரனுடைய தாக்கத்தினால மதம் மாறினவர்களும் இருந்தார்கள். அவங்கள பற்றி சொல்லும்போது ராமானுஜர் எப்படி சொல்லுவாராம், பொன்னாலே தோடு செய்தால் அதை இட ஒண்ணாதபடி காது உள்ளவன் அப்படிம்பாரான். அதாவது இந்துக்களில் தான் காது குத்துற பழக்கம் இருக்குது. பிராமண ஜாதியாக இருந்தாலும் சரி, என்ன ஜாதியாக இருந்தாலும், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் காது குத்துவாங்க. அந்த காலத்துலலாம் ஆண்கள் காதில் கடுக்கன் போட்டிருப்பாங்க. பழைய சினிமாவெல்லாம் பார்க்கலாம். அந்த மாற்று மதத்தினர் காதில் ஓட்டப்பட மாட்டான். அதனால் அவன் வேறு மதத்துக்காரன்னு சொல்ல மாட்டாரான். தங்கத்தால் தோடு செஞ்சால் எவனுக்கு மாட்ட முடியாதோ அவன் வந்தான் அப்படின்னு பாறான். அதே மாதிரி நாயின்னு சொல்ல மாட்டாரான். நாய்ங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாரான். வீடு திறந்து கிடந்தால் எது உள்ளே நுழைந்து வெளியே வருமோ அது அப்படிம்பாரான்.
அந்த மாதிரி சில வார்த்தைகளை தன் வாயால் சொல்கிறது இல்லைன்னு வச்சுருந்தார். இதில் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் 2. ஒன்று, பிறரை பற்றி மனம் நோக்கும்படியான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு மாற்று மதத்தவனை போய் காதில் கடுக்கன் போடாதவர்னு சொல்கிறாரு உங்களேன்னா அவன் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். ஆமாம், நாங்கள் கடுக்கன்லாம் போட மாட்டோம், நீங்கள் தான் பொம்பளை மாதிரி போடுவீங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ ராமானுஜரை யாரும் குறை சொல்ல முடியாது. இப்போ நாம் ஒரு முசல்மானை பார்த்து இந்த துலுக்கம் போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் கோபத்துக்கு சண்டைக்கு வரான், என்கிட்ட விட்டு அந்த மாதிரி வந்துட்டான். அப்போ நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், துலுக்கங்கிற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா உனக்கு? முதல்ல துருக்கி என்ற நாட்டிலிருந்து வந்தவர்கள் துருக்கர்கள். து ரு இக்க எர் துருக்கர்கள். அது 4ஆம் வருடத்தில் மாறி துலுக்கர்கள்னு ஆகிப்போச்சு. உங்கள் நாட்டை பற்றி சொன்னேன் நான், அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு சண்டைக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கான் அன்னைக்கு. அப்படி இருக்கிற போது நீங்கள் பிறரை பற்றி குறிப்பிடும்போது பாலிஷாக பேசணும், நாசூக்காக பேசணுங்கிறத ராமானுஜர் நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்குறார். அதாவது பிறர் மனம் புண்படாதபடி வாதங்கள் செய்வதிலே ராமானுஜர் கேட்டிக்கார். இப்போ இன்றைக்கெல்லாம் நமக்கு ஆவேசம் வந்துருச்சுன்னா மைக்கை பிடிச்சிட்டோம்னா எதிர ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்கிற தைரியத்தில் இங்கேருந்து சவால் விடுறது. ஏண்டாடே ஃபிலிம் காட்டுறியா? யார்கிட்டடா ஃபிலிம் காட்டுற? நான் யார் தெரியுமா? இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் ராமானுஜர் ஒரு நாளும் பேச மாட்டார். அவர் அவருடைய வாதங்கள் எதிர்வாதங்களை பார்த்தா எதிர்கட்சிக்காரனுடைய மனசு புண்படாது, அப்படி பேசுவார். அதை நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இரவு நேரமாகி விட்டதுனால நான் இந்த அளவில் நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய விஸ்வ ஹிந்து பரிஷத் நிர்வாகிகளுக்கும், இங்கே இடமளித்து ஆதரவு தந்த சென்னை எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நிர்வாகிகளுக்கும், ஸ்ரீ ராமானுஜா பாத யாத்திரை ஆர்கனைசிங் கமிட்டி நிர்வாகிகளுக்கும், அருமை நண்பர் ரிட்டையர்ட் டிஜிபி திரு பாலச்சந்திரன் ஐபிஎஸ் அவர்களுக்கும், பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.